தமிழ்நாட்டுக்கு இந்த தேர்தல் எதை சொல்லியிருக்குது? நீங்கள் சொல்கிற மாதிரி நாடாளுமன்றத்தில் அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு வரும்பொழுது அவங்க ராகுல் காந்தியை கூட டிக் பண்ணுற இடத்துல மகாராஷ்டிரா மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் உள்ள நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த இடத்த அவங்க நோக்கி பயணிக்கல அப்படின்றப்போ விக்னேஷ் சொல்கிறாரு, கிளை மட்டத்தில் கீழ்மட்டத்தில் அவங்க வந்து கட்சியை கட்டமைக்க மறந்துட்டாங்க, அதை ஓட் பேங்காக கன்வெர்ட் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்றது தான் அவர் சொல்லக்கூடிய விமர்சனம். மகாராஷ்டிரா தேர்தலும் ஜார்க்கண்ட் தேர்தலும் தமிழ்நாட்டுக்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்குது? இந்த தேர்தல் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு ஏற்கனவே வந்து சோசியல் இன்ஜினியரிங்கிறதுல வந்து 80கள்லேருந்தே வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் இணைஞ்சு தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மரியாதைக்குரிய அவர் டாக்டர் விக்னேஷ் அவர்களாக இருக்கட்டும் அல்லது ரவீந்திரன் துரைசி அவர்கள் சொன்னதுலேருந்து இந்த ஓபிசி சமுதாயத்தில் இருக்கிறவங்கள அதான் வந்து அது மாதவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து மாலி, தங்கார், வஞ்சாரி இந்த 3 சமுதாயமும் வந்து ஓபிசியில் இருக்கிறாங்க. இந்த மராத்தா அப்படிங்கிற சமுதாயம் வந்து ஓபிசியில் சேரணும். அவங்க ஏற்கனவே அங்கே வலிமையாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து கல்வியிலும் வந்து வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டுக்காக வந்து ஓபிசி சமுதாயத்தில் சேரணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த மராத்தாவுடைய வாக்கு வங்கி தான் காங்கிரஸ், தலித்துகளுடைய வாக்கு வங்கி தான் காங்கிரஸ், இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி தான் காங்கிரஸ். இப்போ இந்த சோசியல் இன்ஜினியரிங்கில் ரொம்ப முக்கியமாக வந்து ஆர்எஸ்எஸ் எடுத்த முயற்சியில் வந்து இந்த 3 வாக்குகளையும் வந்து சிதறடிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த ஓபிசி சமுதாயத்துக்குள்ளே வந்து இந்த மராட்டா வர்றாங்க அப்படின்னோன்னா இந்த ஓபிசி சமுதாயத்தை அத்தனை பேரையும் வந்து ஒருங்கிணைச்சி இந்த மராட்டாவுக்கு எதிராக அவங்க நிறுத்தினாங்க. அதான் அவர் மனோஜ் பாட்டீல் வந்து அதில் வந்து தீவிரமாக அதில் வந்து செயல்பட்டார். அதில் வந்து எப்படி இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். பல உண்ணாவிரதங்கள், பல போராட்டங்கள், வன்முறைகள் பெரிய லெவலில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். இப்போ இதை வந்து முக்கியமாக வந்து மராட்டாவுக்கு எதிராக வந்து இந்த ஓபிசி சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறது இருக்குல்ல, ஒரே இந்துக்கள் தான், இந்துக்களுக்குள்ளேயே வந்து ஓபிசி இந்துக்களை மட்டும் ஒருங்கிணைக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமாக அதை வந்து பண்ணாங்க. ஆதித்யநாத் வந்த உடனே அவர் வந்து ஒரு முழக்கம் எழுப்பினார். அது முழுக்கவே எழுப்பினார், மாதாங்கே தோ காதாங்கே அப்படிங்கிற முழக்கம். நம்ம இந்துக்கள் ஒன்றா சேரலைன்னா பங்களாதேஷ் எப்படி நம்ம வந்து கொல்லப்படுவோமோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளிப்பட சொன்னார். அதாவது இந்துக்கள் எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிற ஒரு முழக்கம். இங்கே வந்து ஓபிசி சமுதாயம் மட்டும் ஒன்றா சேரணும், மராட்டா இந்துக்கள் வந்து வெளியேற அவங்களுக்கு எதிராக ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. இஸ்லாமியர்கள் சைடில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஓவைசி வந்து எல்லா இடங்களையும் வந்து வேட்பாளர்களை போட்டார். பிரகாஷ் அம்பேத்கர் வந்து எல்லா இடங்களையும் வந்து இவர் 200 இடங்களில் போட்டிருந்தார். அவங்க 230 இடங்கள் ஏதோ போட்டிருந்தாங்க, மொத்தமாக போட்டிருந்துருக்குறாங்க. இந்த இடங்களில் பூரா வந்து தலித்துகள் ஓட்டு சிதறடிக்கப்படுது, இஸ்லாமியர்கள் ஓட்டு சிதறடிக்கப்படுது. இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து எப்படி வந்து இந்த அரசு வந்து பாஜக அரசு எப்படி வந்து அதை வந்து ஓட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுல மதராசா பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கூடுதலாக வந்து அவங்க அறிவித்தாங்க. அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதாவது இஸ்லாமியர்கள் ஓட்டு சிதறடிக்கப்படணும் ஒரு பிளானு, ஆனால் இஸ்லாமியர்கள் ஓட்டையும் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுல ஒரு இருக்கும். அப்போ வந்து அந்த மதராசா பள்ளிகளில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்கள் வந்து முழுக்க வந்து இது வந்து நமக்கு ஒரு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது அதுவும் வாக்கு வங்கியாக மாறுது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைநகர் நாக்பூர். ஆர்எஸ்எஸ் வந்து எப்படியாவது வந்து மகாராஷ்டிராவில் வந்து நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற இடத்துல தான். அப்போ 3 கட்டமாக வந்து இந்த 3 விதமாக வந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டாங்க. ஒன்று, ஆதித்யநாத் தலைமையில் வந்து முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு, அதாவது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், இது ரொம்ப அதிதீவிரமாக போய்கிட்டு இருந்தது. அதே போல் வந்து இன்னொரு பக்கம் வந்து மராட்டாவுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் போய்கிட்டு இருந்தது. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக வந்து மகாராஷ்டிராவில் வந்து இந்த சிவசேனா இவங்களுக்கான எதிரான ஒரு அணியை வந்து எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிறது அதுலேயும் வந்து கொண்டு போனாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இப்போ சிவசேனா, உத்தவ் தாக்கரே தலைமையில் காங்கிரஸ், இவங்கெல்லாம் சரத் பவார், இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படின்னாலும் உத்தவ் தாக்கரேனுடைய வாக்கும் வந்து இந்துத்துவ வாக்கு தான், பாஜகனுடைய வாக்கும் இந்துத்துவ வாக்கு தான். இவங்க பேசுகிறதும் வந்து ஒரே இந்துத்துவ அஜெண்டா தான். இதை வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்து உத்தவ் தாக்கரே வந்தது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்குது. மக்கள் வந்து இதே தான் தீவிரமாக வந்து அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க, அதை தான் கொண்டு வர்றாங்க, அதே மராட்டா கோரிக்கை தான் வந்து வச்சுட்ருக்காங்க. அதனால் காங்கிரஸில் வந்து இந்த அணி அப்படிங்கிறது வந்து ஒரு பொருந்தா அணியாக வந்து நிற்கிறதுனால
வாக்கு வங்கி அங்கே வந்து ஒரு பெருசாக போக சில முடியும். மாதங்களுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அணி ஜெயிச்சிருக்குதே. இல்லை அது என்ன சட்டசபைக்குள்ள வந்து இந்த அந்த சோசியல் இடம் தான் எனக்கு புரியல. நீங்க சொல்ற மாதிரி உத்தவ் தாக்கரே ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவிலேருந்து வரார் அப்படின்னாலும் மோடி அந்த கட்சியை உடைத்ததுக்கு அப்புறம் அவருடைய பொலிட்டிக்கல் நிலைப்பாடுன்றது வேறையா தானே இருந்துச்சு. அவர் பல இடங்கள்ல ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியலுக்கு எதிரான முரணான கருத்துக்களை தானே பொது வெளியில பேசினார். அதாவது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா அதை வந்து அவர் உத்தவ் தாக்கரே வந்து ஆதரிச்சு தான் இருந்தார். பாஜகவினுடைய செயல் திட்டங்கள் அல்லது வந்து ஒரு அந்த அஜெண்டாவை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். வாக்கு வங்கி அடிப்படையில் மாநிலத்துக்குள்ள பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாரு. இது வந்து ஒரு முரண்பாடான ஒரு உத்தியாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஆனால் விக்னேஷ் என்ன சொல்றாரு, அப்படி அவர் வந்தாலும் கூட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆர்எஸ்எஸ் மயப்படுத்தப்படலை அல்லது ஹார்ட்கோர் இந்துத்துவா பாலிடிக்ஸ்குள்ள அவங்க போகலை அப்படின்ற ஒரு இடம் சொல்றாரு. இல்லை, அதாவது வந்து அதை தான் வந்து அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உத்தவ் தாக்கரேனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே வந்து மண்ணின் மைந்தருடைய கோரிக்கை தான், மண்ணின் மைந்தரில் தான் இங்கே ஆட்சி புரியணும், அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பாஜகவினுடைய ரொம்ப மிக முக்கியமான உத்தி அப்படிங்கிறது மாநில கட்சிகளை உடைப்பது. அதுதான் வந்து அதை தான் வந்து அவர் சொன்னார். கீழ்மட்டத்தில் வந்து உடைக்கிறது அப்படிங்கிறது இதுதான். எந்த மாநிலத்தில் ஒரு தேசிய கட்சி வருதோ அந்த தேசிய கட்சி வரும்போது மாநிலத்தினுடைய உரிமைகள், மாநிலத்தினுடைய வளர்ச்சி முற்றிலுமாக போயிடும். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி அல்லது பாஜகவாக இருந்தாலும் சரி. அதனால தான் வந்து மாநில உரிமை தொடர்பாக, மாநில வளர்ச்சி தொடர்பாக வந்து தமிழ்நாட்டில் அது தீவிரமாக பேசப்பட்டு வருது. இப்போ பாஜகவினுடைய நீங்கள் சொன்னதோட பாஜகவினுடைய மிக முக்கியமான செயல் திட்டம் அப்படிங்கிறது மாநில கட்சிகளை வந்து பலவீனப்படுத்துவது அப்படிங்கிறது தான். இப்போ அது வந்து எளிதாக அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நான் கேட்குறது, இப்போ இடின்றது ஹேமந்த் சோரன் மேலேயும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஹேமந்த் சோரனால் வெற்றி வருது. ஆனால் மகாராஷ்டிராவினுடைய அரசியலுக்குள்ள அது சோபிக்கப்படலை. அதில் நீங்கள் இங்கே இருக்கிற பல்வேறு சமூகங்கள் மாதிரி அங்கே இல்லை. அங்கே வந்து முக்கியமாக வந்து பழங்குடி மக்கள் தான் வந்து அவர் மேலே இடி வழக்கு போடப்பட்டது. 6 மாதம் சிறையில் இருந்தார். நில குற்றச்சாட்டு தான். அதுலேருந்து வெளியில் வர்றாரு. அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற சம்பாய் சோரன் தான் வந்து முதல்வர் ஆகிறாரு. அவங்களுக்குள்ளே தான் அது. நீங்கள் வந்து இந்த மக்களை வந்து பழங்குடி மக்களை வந்து நீங்கள் எளிதாக வந்து நீங்கள் வந்து ஏமாற்றிட முடியாது. பழங்குடி மக்களை நீங்கள் பழி வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் ஹேமந்த் சோரனுடைய மிக முக்கியமான பரப்புரை. அந்த பரப்புரை வந்து பாஜக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் வந்து பாஜக வந்து அங்கே வந்து ஒன்றும் செய்ய முடியல. அதனால் அது வேற. மகாராஷ்டிராக்குள்ளே வந்து இருக்கிற பிரச்சனைங்கிறது வேற. இது வந்து முழுக்க பல்வேறு சமூகங்கள் வந்து இங்கே இருக்குது. குறிப்பாக வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்டகால அதுதான் வந்து விக்னேஷ் அவர்கள் சொன்னார். 80களிலிருந்தே 40 ஆண்டு காலமாக வந்து அதை வந்து செஞ்சிட்டே இருக்கிறாங்க. உள்ளே புகுந்து உடைக்கிறாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த வேலையை செய்கிறாங்க பாஜக. இப்போ பெரும்பான்மை, அதாவது வந்து இப்போ இருக்கிற உள்ஒதுக்கீடு தொடர்பாக வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து இங்கே இருக்கிற பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவங்களுக்கு எதிராக சிறுபான்மை சமூகத்தை வந்து நீங்கள் அதுக்கு எதிராக திசை திருப்புறது அதற்கான வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இது வந்து பாஜக எல்லா மாநிலங்களும் செய்யக்கூடியது. இதில் மாநில கட்சிகள் வந்து அவங்களோட வந்து இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சரத் பவாரா நீங்கள் வந்து அஜித் பவாரை தனியாக உடைக்கிறது, நீங்கள் வந்து உத்தவ் தாக்கரேயா ஏக்நாத் ஷிண்டேயை உடைக்கிறது, இதெல்லாமே வந்து அவங்களுடைய அஜெண்டாவில் ரொம்ப மிக முக்கியமாக வலிமையானது. மாநில கட்சிகளை வலிமை வந்து இல்லாமல் செய்கிறது. அது வந்து அவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி போகுது. அப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அப்போ நீங்கள் வந்து இப்போ அதிமுக வந்து ஒரு மாநில கட்சி, அதை தான் அவர் சொன்னார். தலைவராக இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க, ஓகே. அது ஆனால் என்ன கீழே என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு? இப்போ விக்கிரவாண்டியில் வந்து அதிமுகவுடைய வாக்குகள் வந்து யாருக்கு போணுச்சு? திமுகவுக்கு தான் நீங்கள் வந்து போணுச்சு, வேறு எந்த இடத்துலையும் போகல. கடந்த தேர்தலையே வந்து 7 இடங்களில் வைப்பு தொகை இழந்த கட்சி வந்து அதிமுக. இன்றைக்கி வந்து பாஜகவும் அந்த கட்சியை பலவீனப்படுத்தினதுனால தான் அந்த 7 இடத்துல வைப்பு தொகை போணுச்சு. அப்போ இந்த சூழல்லேருந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது மாநில கட்சிகள் வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. காங்கிரஸ் இதில் வந்து கூடுதலாக வந்து இது மாநில கட்சிகளுக்கான அந்த வலிமைக்கேற்றது மாதிரியான பங்கீடை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஒன்றும் சிக்கல் இருந்திருக்கு.